நடந்தது என்ன டாக்டர் அனு? ஸோ இந்த கதை வந்து about 7 to 8 years ago நான் வந்து அப்போ attached to hospital தமிழ்ல. ஸோ ஹாஸ்பிட்டல் தமிழ்ல வந்து நான் வந்து ICU and anesthesia டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சேன். ஸோ ICUனாக்கா critically ill patients and then very bad cases அங்கே வரும். and then anesthesiaனாக்கா ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து மருந்து கொடுக்கறதுக்கு பேஷண்ட்ஸ்க்கு before they go for op. இது வந்து about 7-8 years ago when I was on call. அந்த நாள் வந்து whole day I was on call. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு about 3 AM காலையில் நடந்துச்சு. I had my last emergency cesarean case இருந்துச்சு அப்போ. ஸோ கேஸ் செஞ்சு முடிச்சு எங்களுக்குலாம் டாக்டர்ஸ்க்கு வந்து ஆன்கால் ரூம்னு கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து யூஸ்வலி ஆன்கால் ரூம் வந்து கடைசி ரூம்ல இருக்கும். அந்த ஹோல் அந்த ரோ ஆஃப் தியேட்டர்ஸ்ல கடைசி ரூம்னு எங்களோட. ஸோ ஆன்கால் ரூம்ல வந்து நார்மலி ஒரு பெட் இருக்கும், பாத்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் அண்ட் ஆல் தட் இன்சைட் த ரூம். அண்ட் தென் விண்டோ இருந்துச்சு. விண்டோ வந்து ஓவர்லுக்ஸ் த ICU தி அதர் சைட். அன்னைக்கு ராத்திரி வந்து கேஸ் வந்து முடிஞ்சிட்டு நான் ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன் ரூமுக்கு. ஸோ கேஸ் இறங்கலான்னு நினைக்கும் போது சடன்லி ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் காது கிட்ட லேடி கத்துற ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. ஸோ அந்த டைம் அது நடக்கும்போது நான் அப்படி ஸ்டன் ஆயிட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் alone in the room. and then வேறு யாரும் இல்லை, கேஸ் எல்லாம் முடிஞ்சு விடிகாலில் வேற. ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டு மூவ் பண்ண முடியல. ஜஸ்ட் ஃப்ரோஸ் லைக் தட். அது பேஷண்ட் யாராவது கத்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, பிகாஸ் அது ஹோல் ரோ வந்து ஆப்ரேஷன் தியேட்டர். ஸோ மல்லாம்னாக்கா எமர்ஜென்சி கேசஸ் மேபி 1 or 2 அந்த மாதிரி வரும். நார்மலி இந்த மிட் ஆஃப் நைட் ரொம்ப சத்தமா இருக்காது யூஸ்வலிலாம். பட் அந்த இது வந்து என் காது கிட்ட வந்து கத்துன மாதிரி. பிகாஸ் அந்த ரூம்ல யாரும் இல்லை, வேற டாக்டர்ஸ் இல்லை, வேற நர்சஸ் இல்லை. பிகாஸ் அந்த ரூம் வந்து ஒரு பர்சன் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த சவுண்ட் வந்து ஒரு சூரிய அந்த திங் வந்து came and screamed in my ears. and then 3-4 seconds அந்த ஒப்பரைக்கிற சத்தம் கேட்குது. எனக்கு வந்து லைக் ஐ ஸ்டாண்ட் இது என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் ஐ கேட் மை கரேஜ், சாமி ஏதாச்சும் சாமி மந்திரம் சொல்லிட்டு I quickly ran out of the room. ஸோ ரூம் வெளியே ஓடும்போது ஒரு பள்ளி உழுந்துச்சு மேலே மேலே வேற. ஐயோ, அந்த நேரத்தில் அது வேறையா ரெண்டாவது ஒரு சோதனை. ஸோ ஓடும்போது வெளியே I just took my blanket from the room and then நாங்கள் வந்து நர்சஸ் போய் தேடி போனோம். பிகாஸ் பயம் இருந்துச்சு அந்த டைம்ல, யாரு கத்துறாங்க அந்த மாதிரி. நர்சஸ் போகும்போது நான் ஒன்றும் சத்தம் கேட்கல டாக்டர், மேபி உங்களுக்கு மட்டும் தான் கேட்டுருக்குன்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த கவுண்டர், அந்த ரிசப்ஷன் கவுண்டருக்கு வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த காலம் வரைக்கும் கேஸ் முடிகிற வரைக்கும் நாங்களாம் உட்காந்து ரூமுக்கு வந்து cannot go back. ரொம்ப பயம் எடுத்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து I told my friends and then my superiors. அப்புறம் சொன்னாங்க அது பிளஸ் மோஸ்ட்லி அந்த இடம் கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு. நார்மலி 3 months 4 months once வந்து அவங்க யூஸ்வலி they do some பயம் ஹஜர். பிகாஸ் ICU and OTல நிறைய கேசஸ் வருது. and then ரத்தம் சம்மந்தப்பட்டது, பேஷண்ட்ஸ் நிறைய இறக்குவாங்க, இல்லாட்டி வந்து வெரி சிவியர் கேசஸ். ஸோ அது வந்து பிளஸ் and then ரொம்ப கிராஸ் இருக்குன்னு சொல்லிட்டு they used to do some பயம் ஹஜர் லைக் 3-4 months அந்த மாதிரி ஒன்ஸ் செய்வாங்களா யூஸ்வலி அங்க. ஸோ அநேகமாக அது என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் மேபி நான் நினைச்சது வந்து ஏதாச்சும் பேஷண்ட் அந்த டைம் வந்து இறக்கும் போது வந்து அந்த சோல் cannot leave the body, something like that. I also believe because நம்ம அவ்வளோ பிலீவ் பண்ண மாட்டோம். பட் அது ரியலி அந்த டைம் ஹேப்பன். அதுவும் காலில் வந்து கத்திட்டு போயிடுச்சு. பட் இது கச்சாவோ எனிதிங், ஜஸ்ட் அந்த டைம் வந்துட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி தான். லைக் ஆஃப்டர் தட் நெவர் டிஸ்டர்ப் ஒன்றும் செய்யல. மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை பயம்படுத்திய அந்த சம்பவம் என்ன சொல்லுங்க துவான்கேசவன். இந்த சம்பவம் நடந்தது வந்துட்டு 1994. இப்போ எஸ்பிஎம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது நடந்தது வந்துட்டு வீட்டில், அதாவது ஸ்கடார எஸ்டேட்டில் நடந்தது. ஸோ அப்போ வந்துட்டு மணி ராத்திரி ஒரு 12 இருக்கும். அப்போ நான் வந்துட்டு எஸ்பிஎம் ட்ராயலுக்கு வந்துட்டு டிராவிங் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நானும் எங்கள் அக்காவும் ஹாலில் உட்காந்துட்டு, அக்கா வந்து ஹாலில் வந்து படுத்துருந்தாங்க. ஸோ வீட்டில் வந்து 2 ரூம் தான் இருக்கும். ஒரு ரூமில் அம்மா அப்பா படுத்துனாங்க, ஒரு ரூம் சாமி ரூம். அப்போ நாங்கள் ஹாலில் தான் படுப்போம். அப்போ அக்கா படுத்துக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் குஷனில் உட்காந்துக்கிட்டு ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்துட்டு ஆப்போசிட்டாக அந்த ரூமுக்கு ஆப்போசிட்டாக நான் உட்காந்துருக்கேன். அப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஜன்னல். அப்போ எஸ்டேட் ஜன்னல்லாம் முன்ன வந்து இந்த
கண்ணாடி நக்கோ கண்ணாடின்னு சொல்லுவாங்க திறக்கிறது. ஸோ அப்போ வந்து திறந்து இருந்துச்சு அந்த கண்ணாடி. அப்போ நான் எங்கள் அக்காட்ட பேசிக்கிட்டு நான் டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ சடன்லி எனக்கு வந்துட்டு யாரோ வந்து என்னை வந்துட்டு என்னை பார்க்குற மாரி ஒரு 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 ஃபீலிங் எனக்கு. நார்மலாகவே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் பண்ணும், யாராச்சும் நம்ம எட்டிருந்து பார்க்குற மாரி இருக்கு நம்மளுக்கு. அப்போ என்னை யாரும் என்னை வந்துட்டு குத்து பார்க்குற மாரி இருக்கு. அப்போ நான் எங்கள் அக்காட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு நான் ஸ்லைட்டாக அப்படியே என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே பார்த்தேன். அப்போ எனக்கு என்னமோ யாரும் வந்து என்னை அப்படி கூர்மையா அப்படி பாக்குற மாதிரி, அப்படி உத்து பாக்குற மாதிரி, நல்லா உத்து பார்த்தா ஒரு ரேட் கண்ணு, அப்படி கண்ணு அப்படி ரேட்டா, அதுவும் கண்ணு வந்துட்டு நார்மல் சைஸ்ல இல்லை, அந்த கண்ணு வந்து அகலமா அப்படி நீட்டா அப்படி 2 சைடும் கண்ணு அப்படி சோப்பா இருக்கிற மாதிரி உத்து. அதுவும் வந்துட்டு அந்த உருவம் வந்துட்டு உயரமான உருவம், குளிஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம். அப்ப அது நல்லா தெரியுது, அந்த உயரமான உருவம், அந்த கழுத்து வந்து தலையும் வந்து கீழே குளிஞ்சு அப்படி பாக்குற மாதிரி, அந்த ஜன்னல்ல இருந்து பாக்குற மாதிரி. மத்த பாகம்லாம் வந்து இருட்டா இருக்கா? தெரியல, ஒண்ணுமே தெரியல. அந்த மூஞ்சி பார்த்தோமே இருக்கக்கூடிய நைட்மே மூஞ்சி இருக்கும்ல, நைட்மே ஃப்ரெடிஸ் தி நைட்மே அந்த மாதிரியா? எஸ், அந்த மாதிரி ஒரு மூஞ்சி. ஆனா உயரமான மூஞ்சி வந்து பெருசு, ரொம்ப பெரிய மூஞ்சி, பெரிய கண்ணு, நல்லா கண்ணுலாம் வந்து அப்படி நல்லா கூரா இருக்கு அப்படி. அது வந்து அப்படி எட்டி பார்க்க குளிஞ்சி நம்ம தலையை வந்து நம்ம ஒரு அப்படியே நம்ம போஸ் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும், நம்ம ஒளிஞ்சு பாக்குற மாதிரி அந்த மாதிரி. அப்ப நான் பார்க்க அந்த கண்ணு வந்து ரொம்ப ஒன்னும் அப்படி ரொம்ப பிரைட்டா ஆகிற மாதிரி இருக்கு. அப்படி நான் பார்க்க ஒரு விதின் ஒரு 10-20 செகண்ட் இருக்கும். நான் அப்படியே கொஞ்சம் அப்படி ஸ்டாக் ஆயிட்டேன் அப்படி. அப்ப நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு எனக்கு மைண்ட்ல வந்துட்டு எங்க அக்காட்ட நான் சொல்றேன், அக்கா யாரோ நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு. நான் அக்காட்ட சொல்றேன். அக்கா சொல்றாங்க, என்னடா சொல்ற அப்படின்னு. ஆமாக்கா பாருங்கக்கா. சோ அக்கா படுத்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால. சோ அவங்க என்னடா சொல்றாங்க, அங்க பாருங்க. நான் பாத்துக்கிட்டே நான் சொல்றேன், அங்க பாருங்க, நான் உங்கள்ட்ட சொல்றேன். சோ அவங்களுக்கு வந்துட்டு லைட்டா வந்துட்டு நான் போய் சொல்றேன் அப்படின்னு. என்னடா சும்மா சேட்டை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டா. சொன்னா அங்க பாருங்கக்கா யாரும் நம்மளை பாக்குறாங்க. சோ அவங்க சடன்லியா திரும்பும் போது அந்த கண்ணு அப்படி அவங்களுக்கு திரும்புது, அப்படி பாக்குது. அந்த கண்ணு மட்டும் அப்படி திரும்புது அப்படி. ஆனா நான் ஸ்டீல் பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த கண்ணு மட்டும் அப்படியே ஒரு கண்ணை சைடு அப்படி திரும்புது. அவங்க அதை பார்த்தானே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா கண்ணுக்கும் தெரிஞ்சது அப்படின்னா? ஆமா, அக்கா கண்ணுக்கும் தெரிஞ்சிச்சு. அக்கா அப்படி பாக்குறாங்க, அப்படி படுத்துக்கிட்டு அப்படி ரைட் ஹேண்ட் சைடு திரும்ப பார்க்கும் போது அந்த கண்ணு வந்து நல்லா பாருங்க, ஜன்னல்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஜன்னல் வந்து ஒரு அப்படி சின்னதா தெரியும் பாருங்க. ஆனா அக்கா பார்க்கும் போது அந்த உருவம் வந்து அந்த கண்ணு மட்டும் அப்படி திரும்புது அக்கா சைடு, அப்படி அழகா தெரியுது. அப்படியே அந்த கண்ணு வந்து அப்படியே உருண்டே 360 டிகிரிக்கு திரும்புற மாதிரி அப்படி திரும்புது அப்படி. சோ அக்காவை ஸ்ட்ரெயின் பண்ணுது. அக்கா அப்படி திரும்பி இப்படி பார்த்துட்டு அக்கா பார்த்தானே அக்கா உடனே கத்திட்டாங்க. சோ கத்தனானே நான் என்ன பண்ணேன், டிராவிங் தீக்கு போட்டு அப்படி நேரம் எனக்கு ஒப்போசிட்டா ரூம்ல அம்மா அப்பா படுத்து நேரம் ரூமுக்கு ஓடிட்டேன். ரூம் உள்ளுக்கு ஓடிட்டேன், கத்திட்டு ஓட்டேன். கத்திட்டு ஓடனே அப்பா வந்துட்டு அவங்க எல்லாமே எஸ்டேட்ல மரம் ஓட்டுருங்க. சோ ரொம்ப வெள்ளனே படுத்துருவாங்க, ஏன்னா காலையில எர்லியா எழுந்திருக்கணும் அம்மா அப்பாவும். வெள்ளனே படுத்துருவாங்க. சோ படுத்துட்டாங்க, அவங்க நல்லா டயர்ட்ல படுத்துட்டாங்க. நான் உள்ளுக்கு போயிட்டு அக்கா கத்த, இப்ப நான் உள்ளுக்கு ஓட. சோ அவங்களும் இழந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இழந்தானே அப்பா வந்துட்டு ஏச ஆரம்பிச்சிட்டாரு ராத்திரில. நான் ரொம்ப நோட்டி பண்ணிக்கிட்டு வீட்டுல காத்திட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்போம், ஜோக் பண்ணிக்கிட்டு. சோ அவரு அது நினைச்சுக்கிட்டு அவரு ஏசிட்டாரு. அவர் ஏசுனா, இல்லப்பா அங்க யாரும் பாக்குறாங்க அப்படி. அவரு நார்மலா இப்ப என்னோட ஒண்ணு இல்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு சோ வெளியே வந்து பாத்துட்டு இங்கதான் இருந்துச்சு, அறை இல்ல. டக்குன்னு அந்த இது அப்படி மறைஞ்சிச்சு. அக்கா வந்துட்டு அப்படி ஸ்டக் ஆயிட்டாங்க. அக்கா ரொம்ப இதாயிட்டாங்க அக்கா அப்படி. சோ எனக்கு அப்படி ஆச்சு. அப்புறம் அப்பா கழுத்து வருது, எங்க அப்படின்னாரு. சோ இல்லப்பா இங்கதான் இருந்துச்சுப்பா. என்ன இந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அது யாரும் இருக்காது, நீங்க படுன்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு, படுக்க சொல்லிட்டாரு. சோ அதாட நம்மளுக்கு படுக்க முடியல. நானும் அக்கா வந்துட்டு ரூம்லயே உட்காந்துருக்கோம். அப்புறம் அப்பா சொன்னா நீ போய் அந்த சாமி ரூம்ல படுங்கன்ட்டாரு. சோ பக்கத்து ரூமுக்கு போயிட்டு நானும் அக்கா. ஆனா எங்களால படுக்க முடியல. சம்திங் எங்களுக்கு தெரியுது, அது வந்துட்டு என்னமோ நம்மளுடைய அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்டீல் அப்படி கண்ணு நம்மளுக்கு இருக்கு, சம்திங் அப்சர்வ் பண்ணுது. ஆனா அப்பா வந்து நார்மலாவே அப்பா அப்படிதான், அப்பா பயப்பட மாட்டாரு. அவர் வந்துட்டு இல்ல அப்படின்னு அவருக்கு. ஆனா அவருக்கு எனக்கு என்னோட ஃபீல் வந்து அவருக்கு தெரியுது, சம்திங் அரௌண்ட் எனக்கு தெரியுது. ஆனா அவர் வந்து அது நம்மள்ட்ட காட்டிக்கல. படுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏசுற மாதிரி சொல்லிட்டு அவரை போய் படுத்துட்டாரு. சார் ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.
மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அது எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் மர்ம தேசம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் அது முடிஞ்சு மக்கள் நாள் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த தாக்கம் அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சு. சோ நான் என்ன பண்ணுவோம், திறத்துலாம் எடுத்து விட்டுட்டு லைட்டா படுக்கிறதுலாம் விட்டுட்டு ஹால்ல லைட் வல்லனே அடைச்சிடுறது. அப்ப அந்த பக்கத்துல வந்துட்டு கிச்சன், அப்ப வந்து சின்ன வீடு தான் பாருங்க. சோ லைட் எல்லாம் திறந்து விட்டுரும் பயந்துகிட்டு. அப்புறம் அம்மா அப்பா சொன்னாங்க இல்ல அது உங்க கற்பனை தான் இருக்கும், யாரும் இருக்காது. அப்புறம் கொஞ்ச நாளா ஒரு கதை வச்சு இந்த மாதிரி வந்து எஸ்டேட்ல வந்து யாரோ வந்துட்டு வீடு எல்லாம் நுழைஞ்சு பாக்குறாங்க. அந்த மாதிரி வீடுல ஜாமா வெளியே மோட்டார் சைக்கிள் எல்லாம் வச்சிருந்தா எண்ணெய் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இது வந்துட்டு டோட்டலி என்னோட பார்வையில இன்னும் எனக்கு நம்ப மாட்டீங்க. அப்படி நான் நீங்க வரிய சொன்னா கூட என்னால வரிய முடியும். அந்த அளவுக்கு இன்னும் அந்த 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 உருவம் அப்படியே என் கண்ணுல ஒண்ணு பதிஞ்சிருக்கு. அப்படி திருப்பியும் வரல, அதோட வரல அரபி, அதோட வரல. ஆனா ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த 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 நைட் வந்து அது எல்லாத்தையும் பயம் கொடுத்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சம்திங் அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு மலையாள சொல்லுவாங்க தாப்பா சத்தி மாரி சம்திங் அதுக்கு எல்லாத்தையும் ஒரு மாதிரி உலுக்கி விட்டு போயிடுச்சு. அப்படி அப்படி என்ன சார் நீங்க வரைஞ்சீங்க? நீங்க வரையறது வந்து பேய் கூட வந்து எட்டி பாக்குற அளவுக்கு? ஆக்சுவலி நான் வரைஞ்சது வந்துட்டு ஒரு பிச்சைக்காரங்க வந்துட்டு கையில வந்துட்டு அந்த பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த ஒரு இது நீலாய் முர்னி அது இது வரைஞ்சினாங்க. சோ ஆனா எனக்கு தெரியல, அந்த டிராயிங் நான் முடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த டிராயிங் நான் முடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் எஸ்பிஎம்ல என்ன வரைஞ்சீங்க? நான் அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் எடுத்துட்டு போனேன். ஆக்சுவலி அது முடியிற கட்டதான், அது கொஞ்சம் டச் அப் பண்ற கட்டு தான் அக்காடு பேசி அக்கா நல்லா வருவோம், அக்காடு பேசிட்டு நானும் வரைஞ்சிக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருந்ததுதான். ஆனா இந்த கதை எந்த ஒரு கதையும் வரல. பட் அந்த உருவம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எஸ்டேட்ல யாருக்குமே அந்த உருவம் வந்து யாரும் பார்த்தது இல்லை. ஆனா அது ஒரு டெரிபிளான இது. எனக்கு அந்த கண்ணு மட்டும் தான் வந்து அந்த மூஞ்சி வந்து பார்த்தா எனக்கு அந்த நைட் மே மூஞ்சி மாதிரி இருக்கு. பட் அது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான மூஞ்சி. அது வந்துட்டு அப்படியே நம்மளை ஒப்சர்வ் பண்ணி நம்மளை பாக்குறப்ப நம்ம அதை பாக்குறப்ப அந்த கண்ணும் அதுவும் அப்படி வீக் ஆகிற மாரி அப்படி நம்மளுக்கு தெரியுது. அப்படியே அந்த கண்ணெல்லாம் ஜூம் பண்ணி வருமா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது ஃபீலிங் இன்னும் இருக்கும். இப்போ கூட நானும் அக்கா அன்னைக்கு பேசினா அக்கா சொல்லுவாங்க வேணாம், அன்னைக்கு தீபாவளிக்கு வீட்டுக்கு போகணும் அக்கா சொன்னா வேணாம் சொல்லி எங்க அண்ணன் பிள்ளைங்க எல்லாமே யாருமே தூங்கல அன்னைக்கு முழுதும். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு இது ஷேர் பண்ணும்போது எஸ்டேட்ல உட்காந்து அம்மா அப்பா அங்கேதான் இருக்காங்க. அங்கேதான் சிந்தோ கடால தான் இருக்காங்க எஸ்டேட்ல, ரிஷிடா எஸ்டேட்ல இன்னும் அங்கதான் இருக்காங்க. இன்னும் நாங்க போனோமா அந்த கதை நாங்க பேசுவோம் எப்பயுமே. பார்த்து சார் அந்த கண்களை ரொம்ப மிஸ் பண்றீங்க. மீண்டும் அதே கண்கள், நான் அதுக்கு பேர் வச்சது அதே கண்கள். அதே கண்கள் வந்து காட்சி கொடுக்க போகுது மறுபடியும். இல்ல கொடுக்கறது பிரச்சனை இல்ல, பட் பீச்சியா இருக்கு, இன்னும் நம்மளுக்கு தெரியல அது என்ன ஏது இன்னும் இருக்கும். ஓகே சரி. மேபி நீங்க பாருங்க, நீங்க ஒண்டியா இருப்பீங்க கொண்டையில, உங்களை பாக்கிறதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன் சார் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே? இல்ல நீங்க எல்லாத்துட்டும் கதை கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும்ல. அப்ப உங்க அனுபவம் நீங்க சொல்லலாம்ல, அப்ப நாங்க கேட்போம். அதனாலதான் இருக்கு எனக்கு ஒரு 2-3 கதை இருக்கு. அதை சொல்றதுக்கு நடுவில் ஸ்லாட் தான் இல்ல, ஒரு முக்கியமான நாள்ல சொல்லுங்க. யா பற்றி இன்பம் எல்லாரும் பெறணும். கூடிய விரைவில் சொல்றேன் அந்த கதைகளை. கண்டிப்பா எப்பயுமே நான் இது கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதை நீங்க சொல்றது. ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன், இன்னைக்கு கிடைச்சிருச்சு. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. டேக் கேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார், டேக் கேர், பை. மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நடந்த அந்த மர்மமான சம்பவம் என்ன வினோத்? ஸோ வந்துட்டு இது ஐ திங்க் வந்துட்டு ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன்.
எங்க அம்மாவுக்கு நடந்த கதை. லைக் எங்க ஃபிளாட் வந்து பிளாக் ஏ, பிளாக் பி, பிளாக் சின்னு இருக்கும். ஸோ நாங்க இப்போ வரைக்கும் இருக்கிறது வந்து பிளாக் ஏ ஃபிளாட்டு. ஸோ அது நடந்ததுக்கு வந்து பிளாக் பில உள்ள கதை. ஸோ அந்த டைம் வந்துட்டு எங்க சொந்தக்காரவங்க யாரோ வந்துட்டு வீடு சேவான் தேடுறதுக்கு பதிலாக அவங்க போனாங்க. லைக் வந்து இந்த மாதிரி ரூமா சேவான்னு போட்டிருக்கோம், ஸோ செக் பண்ணி பார்க்கலான்னு அடுத்த பிளாக்ல போயிட்டு ஸோ ஒன்று ஏறி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு எங்க அம்மா, எங்க அக்கா, ஸோ இன்னும் ஒரு 2-3 அக்கி அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோச வீட்டில் நம்பர் இருக்கா, கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இப்படியே 12வது மாடியிலேருந்தே ஒன்னொன்னா ஏறி செக் பண்ணி போடுறோம். 8வது மாடியில தான் ஐ நினைக்கிறேன். ஸோ ஒரு வீடு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எங்க அக்கா தான் வந்துட்டு திறக்க வேணான்னு எங்க அம்மா சொல்லலான்னு இருந்தாங்க. எங்க அக்கா டக்குனு போய் அந்த கதவை வந்துட்டு திறந்துட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி என்னமோ ஒரு ஃபீல் பண்ணிருக்கு, பட் தெரியல. ஆனா வீடு பூட்டலக்கா. பட் வந்து அந்த கதவு வண்டி கேட் இல்ல, பட் கதவு வண்டி சாத்தி இருந்துச்சு. அவங்க பூட்டி இருக்கா இல்லையா அவங்களுக்கே தெரியல. ஆனா அவங்க ஒரு ஃபீல் பண்ணுச்சான். பட் எங்க அம்மா தப்பா என்ன சொன்னோட எங்க அக்கா டக்குன்னு திறந்து அந்த கதவு விட்டுட்டாங்களாம். அப்படியே ஒரு உச்சி 1 மணி நேரம் தான் சொல்லுவாங்கல்ல, அந்த டைம் கிட்டதான் நினைக்கிறேன். டக்குன்னு திறந்து விட்டுட்டாங்களாம். சோ விட்டோன்னே அந்த கதுவா இல்ல என்ன அதுல உள்ள தெரியல, பட் அது ஃபுல்லாவே கோசமா இருக்கான். ஜன்னல் காத்து அந்த சைடு ஒண்ணுமே அடிக்கலன்னு சொல்றாங்க. அந்த கதவு அது ஒரே ஷாட்ல வந்துட்டு எத்தனையோ வாட்டி அந்த கதவு வந்து கதவு அடிக்குதான். பால் வந்து கதவு பட்டார்னு அடிச்சா எப்படி இருக்கும், அந்த ஒரே ஷாட்ல வந்து ஒரு லைக் 5 to 6 டைம்ஸ் அடிச்சுச்சான். அடிச்சு ஒரே அடிச்சிருச்சான் கதவை. அதுக்கு மேல திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் பயந்துட்டாங்களாம். என்னடா இது காத்துல ஒண்ணுமே வீட்டுல யாருமே இல்லக்கா. சோ காத்து இருந்தாலும் ஒன்ஸ் டைம் தான் அடிக்கும் தப்புனே. இது வந்து இவங்க ஜஸ்ட் இப்படி திறந்து மெதுவா தான் விட்டுருக்காங்களா, அவ்வளவு வேகமா அடிச்சிருக்கான். எல்லாத்துக்கும் பயந்து ஒண்ணுன்னு ஒரு அக்கா சொல்லியிருக்காங்க, இல்ல பரவாயில்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் காத்துன்னு சொல்லிட்டு டக்குன்னு லிஃப்ட் விட்டு இறங்கி எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு வந்தோட எங்க அம்மா கதை சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அக்கா பாரு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. அக்காவுக்கு வந்து ஷாக் ஆயிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. அது வந்து அவங்க அந்த டைம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் சும்மா போய் பார்க்க போலாம் கோச வீடு அப்படின்னா. பட் முதல் ஒரு ஃபீல் பண்ணிருக்கு, பட் அவங்களுக்கு எல்லாம் தெரியல. பட் அந்த கணக்கு வீட்டுக்குள்ள போவே இல்லை, ஜஸ்ட் கதவு தான் திறந்து விட்டதுக்கு அவ்வளோ அது கோபமாயிட்டாங்க. தெரியல யாரு. நல்ல வேலை கூடவே வரலையே உங்க வீட்டுக்கு. ஸ்டீல் வந்து அலோக் வந்து எங்க பக்கத்துலதான் இருக்கு. ஆனா நாங்க இன்ன வரைக்கும் போய் பாக்கல. ஆனா எப்ப போனா போய் பாக்கலாம். வாங்க ஒன்னா பிளாக் பிக்கு போயிட்டு வருமா? பிரச்சனை வாங்கக்கா. அதுக்கப்புறம் போய் அங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இல்ல யார்ட்டையும் அம்மா கேட்கலையா அந்த வீட்டுல என்ன நடக்குது? இல்ல ஆக்சுவலி வந்துட்டு முன்ன வந்துட்டு யாரோ வந்து இடையில வந்து உளுந்து இறந்துருக்காங்க. பட் அது எத்தனாவது பிளாக்னு தெரியல. ஸோ அது ஒன்னு வந்துட்டு இந்த எங்க பிளாட் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி என்னமோ சுடுகாடு இருந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து உண்மையா பொய்யான ஸ்டீல் எங்களுக்கு தெரியல. ஸோ அதே மாதிரிதான் எங்க பிளாட்லயும் நடக்குது. வீட்டுக்கு மேல ஸ்டீல் இன்ன வரைக்கும் வந்துட்டு வீடு கோசம் யாருமே இல்ல. ஸ்டீல் வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஒரு 12, 1, 2 அந்த மாதிரி யாரோ வந்து ஆம்பரேட் அடிச்சு அப்படி இருக்கும். ஸ்டீல் இன்ன வரைக்கும் கேட்கும். இது நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி நடக்குது. மேல வீடு கோசமா இருக்கும், அப்பதான் யாராவது ஓடுற மாதிரி நாங்களும் வந்து யாரு என்ன அப்படின்னு நாங்களும் மேல எல்லாம் போய் செக் பண்ணி பாத்துருக்கோம் அந்த டைம் கூட. ஆனா யாருமே இருந்தது இல்ல. ஸ்டீல் இன்ன வரைக்கும் நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வந்து படுக்கிறப்ப கூட டொக்குன்னு கேட்கும், சேரை இழுக்கிற மாதிரி இருக்கும். 5வது மாடிக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கீங்களா அந்த நெய்பர் கிட்ட? இங்க உள்ளவங்க கிட்ட நான் கேட்டப்ப இங்க உள்ள புங்குரு செய்ய சொன்னாங்க. அங்க வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இருக்கு அப்படின்னு. எங்களுக்கு வந்துட்டு அது கேக்குதுன்னு நினைச்சேன். எங்களோட பக்கத்து வீடு மலாய்க்காரவங்க, ஸோ அவங்களும் வந்து எங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு கேக்குதா ஆண்டி மேல வந்துட்டு இந்த மாதிரி இழுக்குது அப்படின்னு. இன்ன வரைக்கும் இருக்குதா? இப்ப யாரும் இல்ல. அவங்க பக்கத்து வீட்டுக்கு மேல ஆள் இருக்காங்க. பட் எங்க வீட்டுக்கு மேல வந்து ஆள் இல்ல. ஸ்டீல் இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. சோ வேற எதுவும் பண்ணல? ஏதோ பிரேயர்ஸ் ஏதாவது பண்ணணும் ஏதோ முயற்சி பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அது ஒன்னும் செய்யலன்னு. சோ அது ஒண்ணுதான் அவங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு தூங்கும் போது பார்த்து வினோத். பரவாயில்லக்கா, வந்துச்சுன்னா உங்க பேரை சொல்லிடுறாரு. அட்ரஸ் சேர்த்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி புரியாத புதிர் உங்க வாழ்க்கையில நடந்திருக்காங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.
மர்மதேசம்.